இந்த ஓனர் குழந்தைய வேலைக்காரி கிட்ட கொடுத்துட்டு அவள் சோபால படுத்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த வேலைக்காரி உங்கள் குழந்தை தூங்கிடுச்சு, நீங்கள் தொட்டில் போடுங்க அப்படின்னு கேட்க, நீ உன்னோட வாயை மூடி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இந்த வேலைக்காரி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கா. இந்த வேலைக்காரியோடைய குழந்தைய அவ கையில் தான் இருக்கு. அடுத்து இந்த லேடியோடைய கணவர் நீ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி சவுண்டு போட, இந்த மனைவி என்னுடைய குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்காரி கிட்ட இருந்து டக்குன்னு பறிச்சுக்கிட்டா. இந்த வேலைக்காரி அவளுடைய குழந்தைய அந்த பக்கம் வச்சுட்டா. இவளுடைய கணவருக்கு தெரியாது. அடுத்து ஓனருடைய கணவர் வந்த பின்னாடி மனைவி கிட்ட பேசிட்டு குழந்தைய கையில் வாங்கி கிளம்புற நேரத்தில் அந்த வேலைக்காரியை பார்த்துட்டு இங்க என்ன பண்றா, நீ போய் சமையல் பண்ண அப்படின்னு சொல்ல இவளும் சரி அப்படின்னு சொல்றா. அடுத்து இந்த வேலைக்காரி கிச்சன்ல படுத்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஏன்னா இவளுடைய குழந்தைய அந்த ஓனருடைய குழந்தை இவ தான் வச்சிருக்கா. நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாதனால இந்த கிச்சன்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டா. இந்த ஓனர் வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, இவ டக்குன்னு முழிச்சிட்டு சாரி சொல்றா. அந்த நேரத்தில் அவளுடைய மனைவி வந்துட்டு நீங்க ஏன் சவுண்ட் போட்டு கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரியை பார்க்கறா. நீ என்ன சமையல் முடிக்கல அப்படின்னு கேட்க, அவளுடைய கணவன் சொல்றான் வேலையை விட்டு இவளை நிறுத்த போறான் அப்படின்னு சொல்ல இந்த ஓனர் அம்மா சொல்றாங்க நீ போய் சமையல் பண்ண அப்படின்னு சொல்ல இவ கிளம்பிட்டா. அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, அவ பாவம் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த லேடி ஓனர் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இந்த ஓனருடைய மாமியார் வர்றாங்க. நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, உன்னுடைய குழந்தைய அவகிட்ட கொடுக்காத, அவ அப்படியே என்ன செய்வானா உன்னுடைய குழந்தைய அவ குழந்தையா மாத்திருவா அப்படி இப்படின்னு இல்லாத குறைய சொல்ல இவ டக்குன்னு கணவரை கூப்பிடுறா. இவன் வந்துட்டு என்னன்னு கேட்க, உங்க அம்மா எதையோ பேசுறாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க, வாயை உடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அடிக்க போறா. அவளுடைய கணவர் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா குழந்தை வேலைக்காரி கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்ற புரியல அப்படின்னு சொல்லி அவளுடைய கணவர் கேட்க, அந்த நேரத்தில் அந்த வேலைக்காரி வர்றா. அவளுடைய குழந்தைய தூக்கிட்டு வர்றா. நான் வேலையை விட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் அவளுடைய கணவரை பார்த்துட்டு இது யாருடைய குழந்தை அப்படின்னு கேட்க, என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்காரி சொல்றா. உங்களுடைய மனைவி தான் என்கிட்ட குழந்தை இருக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அடுத்து இவனுடைய மனைவியை கண்டபடி திட்டுறான். அடுத்து பின்னாடி நிற்கிற மாமியார் மகன் கிட்ட சொல்றான், நான் ஏன் அவகிட்ட இப்படி இல்லாத விஷயத்த சொன்னேன்டா, அவளுக்கு குழந்தை மேல பாசமே இல்லை, பாசம் வர்றதுக்காக தான் இப்படி பண்ணனேன். அந்த வேலைக்காரி கிட்ட எப்பவுமே குழந்தைய கொடுக்குறா, இவ ஃப்ரீயா உட்கார்ந்து இருக்கா, நீ வர நேரத்தில் மட்டும்தான் அந்த குழந்தைய கையில வாங்குறா அப்படின்னு சொல்ல அதுக்கு பின்னாடி கணவன் கேட்கிறான், நீ குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு தான் உனக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு, அதை எப்படி பார்க்கணும் எப்படி அனுபவிக்கணும் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி சொல்ல இவளுடைய மனைவி டக்குன்னு மன்னிப்பு கேட்கிறா. தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கிறேங்க, இனிமே குழந்தைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா.